அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்று இரவு மிக சக்தி வாய்ந்த நாள், தவற விடாதீர்கள். இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் போதும் பணத்தோஷத்தை நீக்கி செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தண்ணீரை வச்சுதான் நம்ம பரிகாரம் பண்ண போறோம். அந்த பரிகாரம் எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய நாள் அப்படிங்கிறது ஆனி மாத பௌர்ணமி வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு வருகிறது. இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம். பொதுவாக வியாழக்கிழமை குபேரரை வழிபாடு செய்யக்கூடிய நாள். அதே மாதிரி வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள். இந்த நாள்ல நம்மளுக்கு பௌர்ணமி வர்றத குபேர பௌர்ணமி, குபேரவார பௌர்ணமி, குரு பூர்ணிமா அப்படின்னும் வழிபாடு செய்வாங்க. இந்த நாள்ல மாலை 6 மணிக்கு மேல நீங்க இந்த பரிகாரத்தை இரவு 10 மணிக்குள்ளாக நீங்க இதை செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் நம்ம இதை செய்ய போறோம். பரிகாரம் அப்படின்னு சொன்ன உடனேவும் பெருசா இருக்குமோ, இல்ல இதுக்கு வேற ஏதாவது பொருள் வாங்கணும், பெருசா பணம் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில தான் நான் ஒவ்வொரு பதிவையுமே கொடுத்துக்கிட்டு வரேன். எல்லாமே நம்ம பண தேவைக்கும், கஷ்டம் தீர வேண்டும், கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறதற்காகத்தான் வழிபாட்டையும் பரிகாரங்களையும் செய்கிறோம். இதை செய்வதற்கே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டோ பணமோ தேவைப்படும் பொழுது அது எல்லாராலையும் செய்ய முடியாம போய்விடுகிறது. அதனாலதான் நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல பணத்தடை, பணத்தோஷங்கள் இருப்பதை எப்படிமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க. இது நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நாம நல்ல வேலைக்கு தான் போவோம், சம்பளம் எல்லாம் வாங்குவோம். அந்த சம்பள பணம் ஒரு நாள் 2 நாள் தான் நம்ம கையில இருக்கும். அது நம்ம வந்த இடம் தெரியாம திருப்பி எல்லா பக்கமும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தது போக நம்ம கையில அடுத்து ஒரு 10 நாளைக்கு நம்ம இன்னொருத்தட்ட யார்ட்டையாவது ஏதாவது வாங்கி தான் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொண்டு தள்ளிரும். இல்லைன்னா வரவேண்டிய பணம் வராம போய் பணத்தட்டுப்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த வீட்டுல. அப்படியே இல்லை அப்படின்னா வீண் விரைய செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். மருத்துவ செலவு வந்துடும். திடீர்னு யாராவது சொந்தக்காரங்க திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வச்சிருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். பைக்கு பஞ்சர் ஆயிரும். ஏதோ ஒரு வகையில அந்த வீண் விரைய செலவு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு இந்த ஒரு கடனை கொடுக்கலாம், இந்த ஒரு பொருளை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். அது நடக்கவே நடக்காது. வரவுக்கும் செலவுக்கும் கூட பத்தாம நம்ம கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த வீட்டுல பணத்தடை, பணத்தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே நீங்க இந்த ஒரு தண்ணீர் பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இது இந்த பௌர்ணமி தான் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த பௌர்ணமியில செய்ய முடியாதவர்கள் கூட அடுத்து நம்மளுக்கு ஆடி மாதத்துல பௌர்ணமி வரும். அந்த பௌர்ணமியிலும் நீங்க தாராளமாக செய்யலாம். ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே அதை நீங்க செஞ்சுட்டு வாங்க. இந்த பணத்தடை, பணத்தோஷங்கள், கண் திருஷ்டிகள் இதெல்லாம் நம்ம வீட்டுல இருந்து போகணும் அப்படின்னு ஒவ்வொரு பௌர்ணமியுமே அதை நீங்க செய்யும் பொழுது உங்க வீட்டுல பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். தடைபட்ட சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப நீங்க கண்டினியூஸா அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பரிகாரத்தினுடைய பலனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை கண்டினியூஸா நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. சரி, இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்க ஒரு 7 மணிக்கு மேல இதை ஆரம்பிங்க. அப்ப உங்களுக்கு முழு நிலவும் நல்லா தெரியும். இது நிலாவினுடைய வெளிச்சத்துல தான் நாம செய்யணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், பௌர்ணமியில இந்த நிலா வெளிச்சம் ரொம்ப நல்லது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மாடி, இந்த நிலவினுடைய வெளிச்சம் எங்கெல்லாம் தெரிகிறதோ அங்க ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா அந்த நிலவினுடைய அந்த சந்திர பகவானினுடைய ஒளியும் நம்ம மீது படும். இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும். அப்ப நம்ம தியானம் பண்ணும் போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அதை கொடுக்கும். தியானம் பண்ணி உங்களுடைய விருப்பத்தை கேளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தண்ணீர் பரிகாரத்தையும் செஞ்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு கண்ணாடி கிளாஸ் தான் வேணும். வேற மண்கலயம் இல்ல சில்வரு, பிளாஸ்டிக், பித்தளை இது மாதிரி இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அந்த கண்ணாடி பாசிட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் இதுக்கு இருக்குது. அதனாலதான் இந்த கண்ணாடி கிளாஸை நான் பயன்படுத்துறேன். இந்த கண்ணாடி கிளாஸை எடுத்துக்கோங்க. இதுல நல்லா சுத்தமான நீரை ஒரு 3/4 வாசி பிடிச்சு வச்சுக்கோங்க. பிடிச்சு வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய பொருளை எல்லாம் அந்த தண்ணிக்குள்ள கலந்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் தண்ணியை சும்மா கொஞ்சமா போடாம அந்த தண்ணீர் நல்லா மஞ்சள் கலர்ல மாறுற அளவுக்கு நிறைய ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சளே போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மஞ்சள் நிறம் குரு பகவானுக்கு உகந்தது.
அப்ப குரு பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், மஞ்சள் நல்லா நிறைய அந்த தண்ணீரே நல்லா எல்லோ கலர்ல இருக்கணும். அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுல ஜவ்வாது கொஞ்சம் கலந்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 3 போட்டுக்கோங்க. அந்த ஏலக்காய் அப்படியே முழுசா போடாம அந்த ஏலக்காயை ஓப்பன் பண்ணி போட்டீங்கன்னா அதனுடைய அந்த வாசம் அந்த நீர்ல நல்லா இறங்கும். அதனால 3 ஏலக்காயை அப்படி ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை அப்படியே ஓப்பன் பிளேஸ்லயே விட்டுடுங்க. அந்த நிலாவினுடைய வெளிச்சம் அந்த தண்ணீர் மீது படணும். அந்த மாதிரி பால்கனி, மொட்டை மாடி, வாசல், அது மாதிரி ஏதாவது இடமா நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு நீங்க அந்த தண்ணீர் அந்த கிளாஸ் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே கையில வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் சந்திர பகவானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு, என் வீட்டில் பணத்தடை பணதோஷங்கள் நீக்கி பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும், நீங்க தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தண்ணீர் அப்படியே ஓப்பன் பிளேஸ்ல வச்சிருங்க. இந்த தண்ணியை ஏதாவது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க கூடாது, ஓப்பன்லேயே விட்டுடுங்க. அது இரவு முழுவதும், ஏன்னா இரவு முழுவதும் நம்மளுக்கு பௌர்ணமி இருக்குது, அதனால இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். வெள்ளிக்கிழமை காலையில எழுந்திருச்சு நீங்க குளிச்சுட்டு அந்த தண்ணி நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அந்த தண்ணியை எடுத்து நீங்க உங்க வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுருங்க. பாத்ரூமு, கிச்சனு, ஹாலு, முன்வாசல், பின்வாசல் அப்படின்னு எல்லா இடங்களிலேயுமே நீங்க பரவலாக அதை தெளிச்சு விட்டுருங்க. தெளிச்சு விட்டுட்டு மீதி கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னா துளசி செடிக்கு ஊத்திருங்க. இல்லைன்னா கால்படாத இடத்துல அதை நீங்க டிஸ்போஸ் பண்ணிருங்க. இந்த மாதிரி பௌர்ணமியில நாம செய்யும் பொழுது நம்ம வீட்டுல எதிர்மறை ஆற்றல்கள், கெட்ட சக்திகள், பணத்தடைகள், பணத்தோஷங்கள், கண் திருஷ்டிகள், இதுல எது இருந்தாலும் அது அனைத்தையும் விரட்டி அடித்து விடும். அதனால இந்த பௌர்ணமி மட்டும் இல்ல, ஒவ்வொரு பௌர்ணமியுமே, ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியுமே நீங்க இதை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இதை நம்பிக்கையோட நீங்க செஞ்சு பாருங்க. நம்ம இந்த நிலாவினுடைய அந்த சக்திகள் பூரா அந்த தண்ணீரை அந்த தண்ணீர், ஏன்னா தண்ணீருக்கு நல்ல அதிர்வலைகளை ஈர்க்கும் சக்தி உண்டு. அப்ப அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமியில அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வரக்கூடிய அந்த அதிர்வலைகளை பூரா பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கும். அப்ப அந்த தண்ணியை நம்ம வீடு முழுவதும் தெளிக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளா இருக்கட்டும், நெகட்டிவிட்டியா இருக்கட்டும், இது எல்லாமே போய்விடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கிறவங்க அனைவரும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்கள் கிடைக்கும். நிறைய பேரு நான் இந்த பதிவை போட்ட உடனே சொல்றீங்க நல்ல ரிசல்ட் கிடைக்குதுமா அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா இந்த பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். இதுக்கு நீங்க தனியா ஏதாவது வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அப்ப எல்லாருமே இதை நீங்க செஞ்சு பாருங்க. பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க, அசைவம் சாப்பிட்டுட்டீங்க, இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்க தாராளமாக இதை செய்யலாம். இது பூஜை அறையில நம்ம செய்ய போறது கிடையாது இல்லைங்களா. அதனால இதை யார் வேணாலும் செஞ்சு பாருங்க. மற்ற மதத்தினர் கூட நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த வழிபாட்டை விட்டுட்டு அந்த தண்ணீரை மட்டும் நீங்க அந்த மாதிரி இரவு முழுவதும் வச்சு அந்த தண்ணியை வீடு முழுவதும் தெளிச்சு விட்டு பாருங்க. நிச்சயம் உங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.